இங்க பாக்கியம் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. காரணம் என்னன்னா, இங்க தனக்காக சக்திவேல் முத்துவேல் சாட்சி சொல்ல வந்து கடைசி நிமிஷத்துல கேஸையே மாத்திருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்க கரெக்டா கோர்ட்ல இருக்கிற வக்கீலும் சக்திவேலை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க. அப்ப அவரும் வந்துட்டு இந்த பக்கம் டைரக்டா பாக்கியத்துக்கு ஆதரவா சொல்லுவாருன்னு பார்த்தா இங்க பாண்டியன் குடும்பத்துக்கு சாதகமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இதை கவனிச்ச உடனே இங்க பாக்கியத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ என்ன இது, இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இங்க பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி ஷாக்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் முத்துவேல் மேலே வராரு. முத்துவேலாவது நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவரும் பாண்டியன் குடும்பத்தில் இருக்கவங்க ரொம்பவே நல்லவங்க. சொல்லப்போனால் அவங்க குடும்பத்தை ஏமாத்தினது இந்த தங்கமயில் குடும்பம் தான். இவங்க தான் இந்த மாதிரி இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அந்த பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அங்கே உட்காந்துருக்காருல்ல இந்த தங்கமயிலோட அப்பா, அவர் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு டைம் திருட கூட வந்திருக்காரு. நாங்கள் அதனால அவர் மேலே கேஸை கொடுத்து அவரை போலீஸில் கூட பிடிச்சி கொடுத்துருக்கோம். அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த குடும்பம் கொஞ்சம் கூட நல்ல குடும்பமே கிடையாது, இவங்க மோசமானவங்க தான், ஏமாத்துக்காரங்க தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் பாண்டியன் தான் இது எதுவும் தெரியாமல் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு நல்லா படிச்சிருக்குன்னு நம்பி தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் இப்போ தான் அந்த உண்மைலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் போங்க, உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அம்மா தான் பொண்ணை எப்படியாவது மறுபடியும் அவங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்காக இப்படி அந்த மொத்த குடும்பத்து மேலேயும் வீணா வழியை போட்டு அந்த மொத்த குடும்பத்தையும் உள்ள தள்ளுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு இந்த பக்கம் இங்கே பாக்கியம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சொல்லப்போனால் இந்த ஆள் மொத்த கேஸையும் திருப்பிட்டான், இப்போ கேஸை நம்ம பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்படி இவங்க டென்ஷன் ஆக ஆக தங்கமயிலோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு பதட்டமாக இருக்குது. அவரும் பதட்டப்பட்டுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஜட்ஜும் ஃபைனல் தீர்ப்பை சொல்கிறதுக்காக இங்கே ஒரு வாய்தா கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால இப்போதைக்கு பாண்டியன் குடும்பத்து மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால பாண்டியன் குடும்பம் இப்போ என்ன டிமாண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அதை நீங்கள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு பாண்டியன் சைடில் இருக்கிற சரவணன் பேசுகிறாரு. இந்த மாதிரி எனக்கு தங்கமயிலோட வாழ விருப்பம் இல்லை, நான் தங்கமயிலை விட்டு விலகி தான் இருக்க விரும்புகிறேன், எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும், மற்றபடி என் குடும்பத்து மேலே அவங்க சுமத்திருக்க பொய்க்கு அவங்க சரியான தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சரவணன் கேட்குறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு உடனே ஜட்ஜும் தீர்ப்பை எழுதி சொல்கிறாங்க, உங்களுக்கு அடுத்த மாதம் 14ஆம் தேதி ஒரு வாய்தா கொடுக்குறேன், அந்த வாய்தால ஃபைனலாக தங்கமயில் சைடு தான் ஞாயிறு தான் நிரூபிங்க, அப்படி இல்லைன்னா ஜெயிலுக்குள்ளே போகிறது தங்கமயில் அவங்க அப்பா அதே நேரம் பாக்கியம். இப்போ பொய்யான குற்றச்சாட்டு போட்ட பாக்கியத்தை மட்டும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக பாண்டியன் குடும்பத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன், அவங்களுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி பாண்டியனோட மொத்த குடும்பத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே பாண்டியன் ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களும் அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு இங்கே டேரக்டாக சக்திவேல் முக்திவேல்ட்டையும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் கோமதிக்கு தான் அண்ணனுங்க தான் கஷ்டத்தில் இருக்கோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே அது ரொம்பவே பெரிய விஷயம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்க வீட்டை பார்த்து போயிட்டுருக்காங்க. அப்போ தங்கமயில் இங்கே அனாதையாக நின்று சரவணனை பார்த்து மாமா மாமா ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அங்கேருந்து பார்த்த சரவணனும் டேரெக்டாக தங்கமயில்கிட்ட வராங்க. வந்து இங்கே பாரு மயில், நான் அப்போ உன் மேலே இருந்த கோபத்தில் தான் உன்னை வீட்டை விட்டு வெளியில் போசனேன், ஆனால் நீ திரும்ப திரும்ப வீட்டுக்கு வந்து டார்ச்சர் பண்ணும்போது தான் உன்னை விட்டு நான் பிரிஞ்சிடலான்னு நினச்சேன், அதுக்காக தான் உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸும் அனுப்பினேன், ஆனால் நீ அதையும் தாண்டி என் மொத்த குடும்பத்தையும் ஜெயிலுக்குள்ளே தள்ளணும்னு நினச்சிட்ட பார்த்தியா, இதுக்கு மேலே உன்னை மன்னிக்க மாட்டேன் தங்கமயில், என் லைஃப்பில் நீ இனிமேல் இருக்கவே கூடாது, உன்னை நான் பார்க்கவே கூடாது, ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி அவர் கிளம்புனதுக்கப்புறம் மயிலுக்கு பக்கத்தில் இருக்க அவங்க அப்பாவும் ரொம்பவே ஃபீல் ஆகிறாரு. ஏன் மயில், இந்த மாதிரி நம்ம நினச்சது எல்லாமே தலைகளாக மாறி போச்சல, உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் பொய்ய சொல்லியாவது ஏதாவது ஒரு விஷயத்த சரி பண்ணிடுவா, ஆனால் இப்போ அவள் பொய் சொல்கிறதுக்கு இல்லைல்ல, அவளை இங்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லு, எனக்கு ஒன்றுமே தெரியாது மயில், நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும் சொல்லு, எனக்கு வேலைக்கு போக கூட தெரியாது, அப்படி போனாலும் வேலை செய்யவும் தெரியாது, நான் ஒரு முட்டாளாவே வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் ஆகிக்கிட்டு அப்படியே டப்புன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்துட்டு மயில் அப்படியே பதறி போயிடுறாங்க. உடனே அங்கே பக்கத்தில் இருந்த எல்லாரும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி மயிலோட அப்பாவையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மயில் வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. சொல்லப்போனால் தான் அம்மா தனக்காக போய் சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டாங்க. தான் அப்பா தான் அம்மா சொன்ன போய் தாங்க முடியாமையும் தன்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதை நினச்சி கவலைப்பட்டும் அவர் உடம்பு செல்லாமல் படுத்துட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாக்கியமும் நான் என் பொண்ணுக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்பு, அவள் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி கடைசியில் என் பொண்ணோட வாழ்க்கையும் என் மொத்த குடும்பத்தையும் நான் சீரழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஜெயிலில் உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பாண்டியன் குடும்பம் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே சக்திவேலும் முத்துவேலும் பாண்டியன் குடும்பத்தை நீங்கள் முதல்ல என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு போங்க, ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் தலைமுழுகணும்னு சொல்லுவாங்க, என் வீட்டு ஆளுங்களை நான் தண்ணி எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாண்டியன் குடும்பத்தை தான் குடும்பமாக நினச்சி அவங்க அந்த தலைமுழுகிற ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க குமாருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அரசி அல்றதை பார்க்க குமாருக்கு ரொம்பவே கஷ்டமாக
கஷ்டமாக இருக்குது. இப்போது குமாருக்கு ஒரு நல்ல சான்ஸு. ஏன்னா இப்போ 2 குடும்பம் ஒன்றா சேர்ந்ததுனால மறுபடியும் அவர் அரசிக்கிட்ட பேசி பழக முடியும். அரசியை மறுபடியும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இந்த பக்கம் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க இன்னொரு பக்கம் இந்த சீரியலோட மெயினான வில்லி, அதாவது முக்கியமான வில்லி உருவெடுக்கிறா. அது வேற யாரும் கிடையாது, நம்ம தங்கமேல் தான். எந்த அளவுக்கு நல்லதாக இருந்த பொண்ணை எவ்வளோ கெட்டவங்களா மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி தங்கமேல் முழுக்க முழுக்க பாண்டியன் குடும்பத்துக்கும் சக்திவேல் முத்துவேல் குடும்பத்துக்கும் ஒரு முழு எதிரியாக வெறித்தனமாக உருவெடுக்கிறாங்க.